சுரேஷுக்கு ஒன்றுமே புரியல. மதி தேங்க்ஸ் சொன்னோனே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. இவளா தேங்க்ஸ் சொல்கிறா? நம்பவே முடியலையே! இவ நம்மள நெனச்ச மாதிரி இல்லையா? வேறயா? ஒன்றும் புரியலையே! அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வண்டி ஓட்டிட்டு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னே மதியும் சுரேஷும் வரதை பார்த்துட்டு மதியோட மாமனார், மாமியாரும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க. உடனே மதி உள்ளே வந்தோடனே என்ன பண்ணுறாங்க? அமைதியாக இருக்காங்க. உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறது கூட யாருமே வாய் வராமல் அப்படியே உட்காரு. வா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மட்டும் சுரேஷை கூப்பிட்றாங்க. சுரேஷ் நெத்தியில் என்னடா காயம்? அப்படின்னோடனே சுரேஷ் அமைதியாக இருக்காரு. உடனே மதியை பார்க்குறாங்க. இவனுக்கு எப்படி காயம் ஏற்பட்டுச்சு? இந்தளவு காயம் ஏற்படாது, எங்கே பார்த்தீங்களாங்க அப்படின்னோடனே உடனே அவங்க அப்பா ஓடி வராரு. என்னாச்சு அப்படின்னோடனே ரெண்டு பேருமே கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் மதியை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, தெரியாமல் கீழே விழுந்துட்டே என்னடா சொல்கிறேன், இந்த வயசு இப்போ கீழே விழுந்துட்டேன்ற மா, இந்த மாதிரி மாமாவோட வீட்டில் தான்மா, தெரியாமல் பாத்ரூமில் இடிச்சுக்கிட்டேம்மா, வேறு ஒன்றும் இல்லைம்மா. டே இடிச்சுதாடா இந்த அளவு ஆயிருக்கு, இந்த அளவாடா இடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காயத்துக்கு மருந்து போடணும்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் சரியாயிடுச்சுமா அப்படின்னோடனே ஏன்டா இந்த விஷயத்த சொல்லலை? உன் அண்ணன் கூட வந்தானே பொண்ணை பார்க்கறதுக்கு, அப்போ கூட சொல்லலையே அப்படின்னோடனே அண்ணங்கிட்ட நான் அதாம்மா சொன்னேன், இதெல்லாம் சின்ன விஷயம், இதெல்லாம் சொல்லாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அப்போ கூட அவன் சொல்லியிருக்கணும்ல சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வராரு. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னோடனே இங்கே மலர் வராங்க. மதியை பார்க்குறாங்க. மதியும் மலரை பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துக்குது. அவங்க மாமியார் பார்த்துறாங்க. பார்த்துட்டு இவளுங்க ரெண்டு பேரும் பேச நினைக்கிறாளுங்க, பேசவே விடக்கூடாது, இவளுங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரவே கூடாது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே மதியை பார்த்துட்டு என்னம்மா எப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மதியம் அமைதியாக இருக்காங்க. என்ன வாய் திறக்க நல்லா தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நடந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமாவும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறது தான் நீ கேட்கணும், அப்படி இருந்தால் இந்த வீட்டில் எப்படி வேணாலும் நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆரம்பிக்கிறாரு. உடனே மதி பார்த்துட்டு முறைக்கிறதை பார்த்துட்டு அமைதியாகிடுறாங்க மாமியார். உடனே மதிக்கிட்ட பேசிட்டு சரிம்மா நீ உள்ளே போய் வேலையை பாரு அப்படி சொன்னோன்னே மதி உள்ளே போயிடுறாங்க. இங்கே மலர் என்ன பண்ணுறாங்க, மதிக்கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. உடனே மாமியார் தடுக்கிறாங்க. என்ன அவளுக்கு உள்ளே போனால் போக தெரியாதா, நீ வேறு பின்னாடியே போகணுமான்னு. அது இங்கே பாரு, நான் சொன்னது தான், அவகிட்ட பாதி வேலையை கொடு, நீயும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாது, அதான் வந்திருக்கால இப்போ நைட்டுக்கு சாப்பாடு செய்யணும்ல, அதுக்கு பாதி வேலையை அவகிட்ட கொடு, நீயே எல்லாமே செஞ்சிட்ருக்காத, புரியுதா இல்லையா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மலர் எப்பவும் போல் சொல்கிறாங்க. உடனே மதி வெளியே வராங்க, ஃப்ரெஷ்அப் ஆகி உடனே கண்ணை காட்டுறாங்க. உடனே மலர் போயிட்டு மதி இந்த வேலையெல்லாம் நீ செய்யணும்னு அத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒன்று அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் நீ செய்யணும்னு மதியும் துணி மடிக்கிற வேலை, அந்த வேலையெல்லாம் எல்லாமே மதி கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நிம்மதி அடைகிறாங்க. பார்த்தல எப்படி வேலை செய்கிறான்னு, இதுக்கப்புறமாவும் எல்லா வேலையும் நீ வாங்கணும், அவளை சும்மா விடக்கூடாது, புரியுதா அப்படின்னோன்னா சரிங்க அத்தை அப்படின்றாங்க மலரும். மலர் என்ன பண்ணுறாங்க, என்ன வேலை வாங்குறது, இவங்க என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாங்களே சொல்லிட்டு என்னக்கா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க, இதில் நீ தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பரவாயில்ல நான் செய்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதியம் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. அடுத்து டின்னர் செய்யும்போது கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லா வேலையும் கூட மழை செய்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும், இதுக்கப்புறமா இவளை சும்மாவே விடக்கூடாது, எல்லா வேலையும் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மாமியாரும். இங்கே மதி எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்க போகலான்னு போகும்போது கரெக்டாக அவங்க மாமியார் அவள் படுக்க போகிறா, அதுக்கு என்னத்தை நான் பண்ணணும் அப்படின்றாங்க மலர். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குல்ல, அந்த வேலையெல்லாம் அவகிட்ட கொடு அத்தை, அது இப்போ தான் வந்திருக்கா, இப்போ தான் அதுக்காக வேலை செய்யாமல் இருப்பாள், அவள் போய் கொடு நான் அப்படின்னோடனே மலரும் மதி இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னோடனே இங்கே பாருங்கள், எனக்கு இதான் டைம், இந்த டைம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, எனக்கு காலேஜ் வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் நான் போய் பார்க்கணும் அப்படின்னோன்னா அப்படியே உங்கள் மாமியாருக்கு பயங்கரமாக டென்ஷன். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசில், காலேஜ் வேலை போட்டால் இங்கே இருக்க வேலையெல்லாம் யார் செய்கிறது, எல்லாமே அவளே செய்ய முடியுமா, நீங்கள் தான் பாதி செய்யணும், நான் செஞ்சு கொடுத்துட்டேன், வேணா அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க சொன்ன வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். செஞ்சுட்டேன்னா மறுபடியும் செய்ய மாட்டியா அப்படின்னு. அங்கே பாருங்கள், சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க, எனக்கு காலேஜ் வேலை இருக்க சொல்ல, என்னால் என்ன முடியுமோ அந்த வேலையை தான் நான் செய்ய முடியும், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, என்னால் முடிஞ்சதை தான் நான் செய்ய முடியும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கிட்ட மாமியார் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. மலர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. மதி இவ்வளோ போல்டாக பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வேலைகள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் செம்ம டென்ஷன் பார்த்து அவளை விலாய்க்கு படமாட்டா, அவளை வேறு மாதிரி வழிக்கு கொண்டு வரணும். உடனே சுரேஷ் கிட்ட போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பாத்தியா சுரேஷே அப்படின்னோடனே, அம்மா ஏம்மா வந்த அன்றைக்கி ஆரம்பிக்கிற, பார்த்துக்கலாமா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், என்னடா நீ இப்படியே சொல்கிற, 2 நாள் அவள் கூட தங்கணுன்னா வேறு மாதிரி ஆகிட்டியா அப்படி சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து மலருக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன